ஆனா இது பார்க்க ஒரிஜினல் தங்கம் மாதிரி தான் இருக்கு. கதிர், புதுசா இருக்கும்போது ஒரிஜினல் தங்கம் மாதிரி இருக்கலாம். ஆனா போக போக கவரிங்னு தெரிஞ்சிரும். நம்ம ஜனங்கள்லாம் அவ்வளவு ஏமாளிங்களா என்ன? தங்கம்னு சொல்லி கொடுத்துட்டு நாளைக்கு ஏதோ ஒரு வகையில அது கவரிங்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகும்ல. நம்ம ஜனங்கள்லாம் கோவப்படுவாங்க. எல்லாம் ஓட்டு போடுற வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் அவ தலைவி ஆயிட்டா தங்கமா பித்தளையான்னு அவளை திட்டி அவளுக்கு என்ன ஆக போகுது? இது தங்கம் இல்லைன்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? டேய், அதுக்கு ஒரு ஐடியா இருக்குடா. என்ன மாமா? இத கொண்டு போய் அடகு கடையில் அடமான வச்சு பணம் கேட்டு பார்ப்போம். அவன் எப்படியும் உரசி பார்த்து இதுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கலான்னு சொல்லிடுவான்ல. அதை வச்சு இதுல எந்த அளவுக்கு தங்கம் இருக்கு இல்ல சுத்தமாவே தங்கம் இல்லையான்னு நாம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம்ல. மாமா, சூப்பர் ஐடியா. இத நம்ம கண்டுபிடிச்சிட்டா ராத்திரியோட ராத்திரியா இத வீடியோ எடுத்து ஜனங்க மத்தியில வைரல் ஆக்கி விட்டோம்னா அப்புறம் புவனாவோட பிளான் மொத்தமா காலி ஆயிடும். அப்ப நாம உடனே கிளம்பலாம். கதிர், அது கூட. மாமா, நானும் சின்னவும் போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா. சரி, வரோம். வரேன் கதிர். வரோம். மாயா மாயா, கடைக்கு போயிட்டு என்ன விஷயம் எனக்கு கால் பண்ணு. சரி. சரிடா, பாத்துக்கோங்க. பாத்து. சொல்லுங்க சார். ரகுராம் ஐயாவோட பொண்ணு இந்த மாயா இருக்காங்கல்ல, மாயாவும் அவங்க புருஷனும் வந்தாங்க. நீங்க பொம்பளைங்களுக்கெல்லாம் கொடுத்த அந்த மூக்குத்தியில 2 பீஸ் கொண்டு வந்து அடமானம் வைக்க வந்தாங்க. பணம் தரமாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு போல. அவ கைக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியலையே. சேட்டு, எல்லா சேட்டு கடையிலையும் சொல்லி வேற கடையில போய் கொடுத்து அவங்க சொல்லி தொலைச்சிட போறாங்க. முதல்ல ஃபோன் பண்ணி இதெல்லாம் சொல்லுங்க. சரிங்க மேடம். சரி. எந்த சேட்டும் இந்த மூக்கத்தைய ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. இதுல உண்மையிலேயே தங்கம் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது சீனு? ஏதாவது நகை செய்யறவங்க கிட்ட தான் போய் கொடுக்கணும். ஆனா அந்த போனா எல்லாரையும் சரி கட்டி வச்சிருப்பா போல. யாரும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன ஜானகி, ஏன் ஒரு மாதிரி இருக்கு? இல்லங்க, நாளைக்கு தேர்தல் நடக்க போகுதுல்ல, முடிவு எந்த மாதிரி வரப்போகுதுன்னு ஒரே யோசனையா இருக்கு. நாம எப்பவுமே கடமையை மட்டும்தான் செய்யணும். அதோட பலனை எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா அந்த கடவுளுக்கு தெரியும் நீ எந்த அளவுக்கு நேர்மையா உண்மையா கடமையை செஞ்சிருக்கேன்னு. அதுக்கான பலனை அவர் நிச்சயம் கொடுப்பாரு. நீ கண்டதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. ஆமா பெரியப்பா. என்னமாயா, என்னாச்சு? ஏன் இப்படி பரபரப்பா வரீங்க? நீங்க இத பாருங்க பெரியப்பா. இந்தாங்க. தம்பி, முழுக்க முழுக்க தங்கம் இல்லப்பா. இது ஐம்பொன்னுல செஞ்சிருக்காங்க. ஐம்பொன்னுன்னா கூட 5ம் சம அளவுல இருக்கணும். தங்கத்தோட அளவை குறைச்சி பித்தளையோட அளவை அதிகப்படுத்திருக்காங்கப்பா. இதுதான் பெரியப்பா அந்த மூக்குத்தி. இது யாரோட மூக்குத்தி? இதையே நீங்க எடுத்துட்டு போய் செக் பண்ணீங்க? பெரியப்பா, பூனாவுடைய சின்னம் மூக்குத்திங்கிறதுனால அவ ஐம்பொன்ல மூக்குத்தி செஞ்சு அதுல தங்க மூலம் பூசி
ஒரிஜினல் தங்க மூக்குத்தின்னு நம்ம ஊரு பொம்பளைங்களுக்கெல்லாம் இலவசமா கொடுத்து எல்லாரும் அவளுக்கு தான் ஓட்டு போடணும்னு அவங்க கிட்ட எல்லாம் கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் வாங்கியிருக்கா பெரியப்பா. மாமா, இவ ஊரை ஏமாத்தி ஓட்டு வாங்கி ஜெயிக்க பாக்குறான். பெண்கள் எல்லாம் அந்த மூக்குத்தி தங்கம் இல்லைன்னு தெரியாம அவளுக்கு ஓட்டு போட போறாங்க. நேர்மையான வழியில போராடி நம்ம அத்தையை ஜெயிக்க வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவ இந்த மாதிரி குறுக்கு வழியில ஜெயிக்க பாக்குறா மாமா. வணக்கங்க. பாத்தியாண்ணா மூக்குத்தி எப்படி வேலை செய்யுதுன்னு? வர பொம்பளைங்க எல்லாரும் என்னை பார்த்து கும்பிட்டுட்டு போறாங்க. அப்போ எல்லாரும் எனக்கு தான் ஓட்டு போட போறாங்க. அந்த பத்மாவும் பார்வதியும் நம்ம கொடுத்த மூக்குத்திய தங்கன்னு நினைச்சு போட்டுக்கிட்டு போறாங்க பாருங்க. அப்போ ஓட்டு நமக்கு தான்.